தெரிஞ்சுக்கணும். And there is a famous book which talks about 7 habits of highly effective people. இந்த புக் எழுதுன ஒரு யாரு கேட்டீங்கன்னா ஸ்டீஃபன் கோவே அப்படின்ற ஒரு ஆத்தர். இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 million copies of the book got sold. இவ்வளவு காப்பீஸ் ஒரு புக் சேல் ஆகுது அப்படின்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கு டெஃபினட்டா. என்ன அந்த புக்ல விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, these are the 7 important habits. First one, proactive. Second one, begin with an end in mind. இதுதான் நான் அட்வைஸா சொன்னேன். Begin, always we should begin with an end in mind. எங்க போகணும்னு தெரியாம நம்ம வந்து ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண கூடாது. When we start the journey, we should know the destination. Then only our journey can be good. And number third one, prioritize. Fourth one, think win-win. Fifth one, listen to get listened. Sixth, synergize. And then sharpen the saw. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரோஆக்டிவ்னா என்ன? Do you know anything about proactive? ப்ரோஆக்டிவ்னா நம்ம வந்து we no need to wait for the failures to happen. ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எல்லாம் இப்போ செகண்ட் இயர் தான் படிக்கிறீங்க. யூஆர் ஆல் ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ரெயிட் அவே. ஏன்னா நீங்க வந்து I have seen many institutions, many graduates, even after graduating from the college, they do not think about the Lean Six Sigma certification and all. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, right? But you're all fortunate enough to take up this kind of program in the second year itself. Why? You can be ready. You can be ready, for executing projects in the company. Six Sigma is nothing but project execution methodology. ஒரு ப்ராஜெக்ட்னா எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி தான். இதை லேர்ன் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது எப்படி ரிசல்ட்ஸ் வரும், லேர்னே பண்ணாம ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது எப்படி ரிசல்ட் வரும், அதுல நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ we need to be proactive. Don't wait for the failures and then don't be reactive. We need to be proactive. ஃபெயிலியர்லாம் வராம எப்படி பார்த்துக்கலாம். இப்போ நீங்க ஹைவே இல்லை நம்ம மெயின் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் இருக்கும். அப்ப ஸ்டாப் லைன் போட்டிருப்பாங்க, அப்புறம் பெடஸ்ட்ரியன் எங்க நடக்கணும்னு ஒரு மார்க் பண்ணிருப்பாங்க, டூ வீலர் எங்க போகணும், ஃபோர் வீலர்ஸ் எங்க போகணும் எல்லாம் மார்க் பண்ணிருப்பாங்க ஹைவேலாம். எதுக்கு? தே வாண்ட் டு ப்ரிவென்ட் ஆக்சிடென்ட்ஸ். கரெக்டா? தே வாண்ட் டு ப்ரிவென்ட் ஆக்சிடென்ட்ஸ். இல்ல சார் இதெல்லாம் பண்ண வேணாம் சார், கோட் எல்லாம் போட வேணாம், ஆக்சிடென்ட் ஆனா ஆயிட்டு போகுது, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கட்டிக்கலாம், அப்படி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, then your approach is reactive, which is good. ப்ரோஆக்டிவா இருக்கிறது நல்லதா, ரியாக்டிவா இருக்கிறது நல்லதா? கேள்வி. proactive sir. We need to be proactive. அப்போ நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு 4 வருஷம் கழிச்சு என்னடா நமக்கு இன்னும் வேலையை சரியா கிடைக்க மாட்டேங்குது, எதிர்பார்க்குற மாதிரி வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்றது யோசிக்கிறது ரியாக்டிவ். இப்போ நம்ம செகண்ட் இயர்ல தான் இருக்கோம், இப்பயே நம்ம அதுக்கு உண்டான என்ன சொல்றது ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். why not we equip ourselves fully ready for employment? 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணாம நீங்க ப்ரோஆக்டிவா இருக்கலாம். இப்பயே சச்சின் டெண்டுல்கர் இந்தியன் டீமுக்காக விளையாண்டாருன்னா, இந்தியன் டீம்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து விளையாட கத்துக்கல. அவர் எப்ப விளையாட கத்துக்கிட்டாரு? அவரோட ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். he has been playing cricket right from his childhood. he loved playing cricket and so he succeeded like anything. Similarly, நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, you can start your journey right from now. If your dream is getting an employment, if your dream is becoming a successful entrepreneur, then you can learn the methodology Lean Six Sigma. Nothing wrong in being proactive, right? And number 2, begin with an end in mind. ஆல்ரெடி நம்ம அதை பத்தி பேசிட்டோம். ஒரு கம்பெனில நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுதே ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரியான ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரியான ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்க, அந்த ப்ராஜெக்ட் கோல் should be very clear, right? Journey without goal is not at all a journey, and then it cannot be a complete journey also, right? It's very important you have a goal even during your project. And number 3, prioritize. Prioritize na which is important, right? And like while joining the college உங்களுக்கு 10 ஆப்ஷன் இருந்திருக்கும்.
Finally, you have decided to join Coimbatore Institute of Technology. CIT la join பண்ணலாம்னு முடிவு பண்ணி. That is nothing but prioritization. நாளைக்கு ஃபியூச்சர்ல பல பிரச்சனை வரலாம். ரைட்? இந்த ஃப்ரெண்ட் முக்கியமா அந்த ஃப்ரெண்ட் முக்கியமா? 10 ஃப்ரெண்ட் இருப்பாங்க and வேற வழி இல்ல. You have to choose one out of it. Or maybe a problem can be like this. இந்த பக்கம் wife, இந்த பக்கம் mother. You need to choose one. Whom you will choose? This is called prioritization. எப்பவுமே நம்ம வந்து ஒரு 10 ஆப்ஷன், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். ஒரு 10 ஆப்ஷன் இருக்குன்னா which is the best option? That is called prioritization. Think win-win. Think win-win என்ன? ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இன்டராக்டிவா போனா இட் இஸ் an easy job for you as well as for me. இல்ல இன்டராக்டிவா எல்லாம் போவாது சார், நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருங்க சார். Probably you may benefit from the training program, but my job will be very difficult. If you keep the situation win-win, then both parties will be equally interested. If you keep the situation win-lose, then situation may not continue for a longer time. People will get frustrated with your approach and then would try to disconnect from you. If you are an employee in a company is paying you salary every month, right? Every month company is paying you 1 lakh salary. What are you giving back to the company? Is it important you should also give back to the company? Answer பண்ணுங்க பா இந்த क्वेश्चनக்கு. கம்பெனி மாசம் சம்பளம் கொடுக்குது. நீங்க கம்பெனிக்கு ஏதாவது இன் ரிட்டர்ன் நீங்க வந்து பெனிஃபிட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். பண்ணணும். நீங்க எனக்கு பதில் சொல்றதெல்லாம் நான் டிஸ்டர்பன்ஸாவே எடுத்துக்க மாட்டேன். புரியுதா? நீங்க அன்மியூட் பண்ணி டக்குன்னு பதில் சொல்லுங்க. பதில் சொன்னீங்கன்னா தான் நான் கொஞ்சம் வேகமாவே போக ஆரம்பிப்பேன். ரைட்? ஐம் ஸ்டில் இன் தி ஆக்சலரேஷன் மோட் தான். இன்னும் கனெக்ட் ஆகல. ஸோ கீப் எவ்ரி சிச்சுவேஷன் வின்-வின். கம்பெனி வந்து உங்களுக்கு மந்த்லி 1 lakh சேலரி கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்லயும் 10 lakh சேவிங்ஸ் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி வில் கண்டினியூ ஒர்க்கிங் வித் யூ. இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்க மட்டும் தான் கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க. கம்பெனி உங்க கூட ஒர்க் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் போயிடும். பிகாஸ் திஸ் ஃபெலோ இஸ் ஒன்லி டிராயிங் த சேலரி பட் he is not producing any result and disconnected our relationship. So make every situation a win-win situation. Right? இதெல்லாம் வந்து லைஃப்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்க டீல் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பிசினஸ் பார்ட்னர்வா நீங்க ஒருத்தர் கூட டீல் பண்ணாலும் சரி, be it any kind of relationship. If the relationship is not win-win, the other person will lose interest. The moment they lose the interest, they will disconnect from you. Right? It is true even in employer-employee relationship. யாராவது எந்த பிரயோஜனமும் இல்லாம ஒரு ஹையர் சேலரியில ஒருத்தரை ரீடைன் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்க. ரைட்? And then listen to get listened. Listen to get listened. நீங்க ஒருத்தங்க சொல்றாங்க பேசுறாங்க அப்படின்னா நேரம் நீங்க வந்து முதல்ல நல்லா கவனிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா உங்களோட வார்த்தைகளும் கவனிக்கப்படும். இது this is very very true. For example, உங்க அப்பா சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றத உங்க அப்பா கேட்பாரா? என்னப்பா சின்ன சின்ன கேள்விகள்லாம் பதில் சொல்லுங்கப்பா. எஸ் சார். சொல்லுங்க அந்த மாதிரி. ரைட்? இப்ப நம்ம வந்து இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாதான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். ரைட்? திஸ் இஸ் கால்டு லிசன் டு கெட் லிசன். நம்ம வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பர்சனல் லைஃப்ல யூஸ் பண்ணா யூ வில் பி ஹைலி சக்சஸ்ஃபுல். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்க. 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா இருக்குன்னா ஒருத்தர் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களோட தேவைகளை அவர் பூர்த்தி செய்யணும், அவரோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யணும். And the brothers relationship between the brothers will be very good. It will last forever. Synergize னா என்ன? நம்ம எனர்ஜியை மொத்தத்தையும் எதுக்காக ஸ்பெண்ட் பண்றோம்? எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்? நம்ம எனர்ஜி மொத்தத்தையும் நம்பர் 2க்காக ஸ்பெண்ட் பண்ணணும். வாட் இஸ் நம்பர் 2? நம்ம அடையணும்னு நினைக்கிற கோல். நம்ம அடையணும்னு நினைக்கிற கோலுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா டெஃபினட்டா we will be successful. இப்ப எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டெய்லி நம்ம எல்லாரும் சோசியல் மீடியால எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? சொல்லுங்கப்பா. சோசியல் மீடியால எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? Most of the time, sir. Most of the time. ஒரு 5 to 6 hours நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். Are we synergizing? நம்மளோட எனர்ஜியை சரியான திசையில செலுத்துறோமா?
நம்மளோட எண்ணம் என்ன? நம்ம நோக்கம் என்ன? சொல்லுங்க, நம்ம நோக்கம் என்ன? எதுக்கு To reach our goals, sir. டு ரீச் அவர் கோல். நம்ம வந்து படிக்கிறோம். 4 வருஷம் காலேஜ்லயும் 12 வருஷம் ஸ்கூல்லயும் படிக்கிறோம். மொத்தம் 16 வருஷம் படிக்கிறோம். என்ன 16 வருஷத்துல இருந்து என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம்? மேபி எம்ப்ளாய்மெண்ட், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வரணும். ஒன் சைடு இஸ் எம்ப்ளாய்மெண்ட், அதர் சைடு இஸ் ஆண்டர்பிரனர். உண்மையிலேயே நீங்க வந்து சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களை எம்ப்ளாயபிளா மாத்துறதுக்கு உதவுதா? உண்மையிலேயே நீங்க சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களை ஆண்டர்பிரனரா மாத்துறதுக்கு உதவுதா? உதவுதுன்னா ஓகே, நீங்க ஸ்பெண்ட் பண்றது ஓகே, யூ ஆர் சினர்ஜைசிங். ஒருவேளை அடுத்தவன் போடுற ரீலையும் ஸ்டோரியும் பார்த்துட்டே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆர் யூ சினர்ஜைசிங் கரெக்ட்லி? சினர்ஜைஸ்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. லாஸ்ட், ஷார்பன் த சா. ஷார்பன் த சானா தமிழ்ல சொல்லுவாங்க பட்டையை தீட்டு அப்படின்னு. எதுக்கு பட்டையை தீட்டணும்? நம்மளோட டூல்ஸ், வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி டு ஒர்க் கண்டிஷன்ல வைக்கணும். கரெக்டா இல்லையா? இப்ப நான் எப்ப வேணாலும் வந்து போர் வரலாம். போர் வந்ததுன்னா அந்த நேரம் இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நாளைக்கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் வரலாம். நாளைக்கே நாசால இருந்து ஒரு லெட்டர் வரலாம். யூ ஆர் இன்வைட்டட் ஃபார் 3 months இன்டர்ன்ஷிப் இன் நாசா. அங்க போய் இல்ல சார் நான் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? சரி, நானும் அமைதியா இருக்கேன், நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க எஸ்ன்னு ஒன்னே சொல்லாம. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் நடத்துறது முதல் தடவை கிடையாது. ரைட்? கிட்டத்தட்ட 100வது தடவையோ 200வது தடவையோ எனக்கே தெரியல, அவ்வளவு தடவை நடத்திருக்கேன். ரைட்? ஸோ இது வந்து இந்த ட்ரைனிங்கோட வீடியோ எல்லாம் இருக்கு என்கிட்ட. அந்த வீடியோ உங்ககிட்ட லிங்க் கொடுத்துட்டேன்னா நீங்க பாட்டு பாத்துக்கலாம். ஆனா எதுக்கு நம்ம லைவா பண்றோம்? எதுக்கு லைவா பண்றோம்? To get interactive, sir. நீங்க ஒரு அந்த 4-5 பேர் நீங்க கொஞ்சம் ஆன்லயே இருங்கப்பா, வீடியோ ஆன்லயே இருங்க. பிகாஸ் ஐ ஃபீல் போர்டு. உங்க ஸ்கிரீன் கருப்பா இருக்கிறத பார்த்துக்கிட்டு நடத்த முடியல என்னால. தீபக், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தீங்களே, வாங்க. ஒரு 1/2 hour அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் யூ கேன், உங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்க. இப்ப எனக்கு தூக்கம் வருது உண்மையிலே உங்ககிட்ட பேசுறது. நீங்க தூங்குறீங்களோ இல்லையா, எனக்கு வந்து தூக்கம் வருது. என்னடா எல்லாம் வந்து இருக்காங்களா இல்லையா? ரைட், கொஞ்சம் இப்படியே இருங்க. ரைட். சோ இந்த 7 பாயிண்ட் தான் வந்து ரிட்டன் இன் த புக். இன்ட்ரெஸ்டட்னா இந்த புக்கை நீங்க வந்து ஒன்னு ஆர்டர் பண்ணி அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கி படிங்க. வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ரைட்? அவரு லைஃப்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரோ அதான் அவரு புக்கா 7 சாப்டரா எழுதி கொடுத்துட்டாரு. அண்ட் 1-2 இல்ல, பல மில்லியன் காப்பீஸ் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அவ்வளவு விஷயம் இருக்கு. இதை நீங்க மொத்தமா நீங்க சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா நத்திங் பட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் இன் பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்ல பல கட்டங்கள்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை சரியா சால்வ் பண்ணிக்கணும், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியா எடுக்கணும் அப்படின்னா இந்த 7 ஸ்கில் டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல். இதே 7 ஸ்கில்ல உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரா நீங்க இதே 7 ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஹைலி சக்சஸ்ஃபுல். ஸோ அப்ப 6 சிக்மானா என்னன்னா, 6 சிக்மா இஸ் a proactive approach for defect reduction. 6 சிக்மா என்னது? proactive approach to defect reduction. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல, நம்ம ஆஃபர் பண்ற சர்வீஸ்ல எந்த விதமான டிஃபெக்டும் இல்லாம நம்ம பிசினஸ் ரன் பண்றது தான் 6 சிக்மா. ரைட்? ஸோ அப்ப 6 சிக்மா அப்படின்ற ஒரு அப்ரோச்சையும் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸும் நீங்க படிச்சீங்கன்னா இந்த 7 ஸ்கில்லுமே வந்து உங்களால ப்ரொஃபஷனல் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு ஸ்கில்லுக்குமே டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து மாஸ்டர் பண்ணீங்கன்னா ஈஸியாயிடும் இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமா, அதுக்கு ஒரு டூல் இருக்கு, பேரட்டோ பிளாட். எத்தனை பேர் நீங்க அதை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இட் வில் பி டெஃபினெட்லி தேர் இன் யுவர் சிலபஸ். ஆனா we don't focus effectively and we don't use it effectively while doing the project, right? So 6 sigma is a defect prevention technique. Every 6 sigma project starts with a specific goal. இதுதான் ப்ராஜெக்ட், இதுதான் கோல், and then the goal will be achieved. 6 sigma project நாலே assure success.
ப்ராஜெக்ட்ல ரிசல்ட் வராம இருக்கவே இருக்காது. அண்ட் பேரட்டோ பிரின்சிபல், தட் மீன்ஸ் ப்ரியாரிட்டைசேஷன். கம்பெனில ஒரு ப்ராப்ளம் இருக்காது, 100 ப்ராப்ளம் இருக்கும். 100 ப்ராப்ளம் இருக்கிற ஒரு கம்பெனில எந்த ப்ராப்ளத்தை நம்ம முதல்ல சால்வ் பண்றது, எதை ரெண்டாவது சால்வ் பண்றது, தட் இஸ் நத்திங் பட் ப்ரியாரிட்டைசேஷன். ஸோ இதுக்கு சர்டன் டூல்ஸ் லைக் பேரட்டோ, ப்ரியாரிட்டைசேஷன் மேட்ரிக்ஸ், இதெல்லாம் லேர்ன் பண்ணீங்கன்னா யூ வில் லேர்ன் டு ப்ரியாரிட்டைஸ். இதெல்லாம் சரியா பண்ணீங்கன்னா தான் பிசினஸ்ல நீங்க உங்களை என்ன சொல்றது, ப்ரொமோஷன்ஸ்க்கெல்லாம் கன்சிடர் பண்ண முடியும். இஃப் யூ டோன்ட் நோ how to give the importance, and the company will classify you accordingly. 10 ஆப்ஷன் இருக்கா, he will always make the wrong choice அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சுன்னா you may not be given the opportunity, right? இப்போ 10 பிசினஸ் இருக்கு, 10 பிசினஸ்ல எங்க உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும், wherever the importance is more, அங்கதான் உங்க ஃபோக்கஸ் இருக்கணும். அண்ட் திங்க் வின். ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம், ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம். ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுனால உங்களோட ப்ராப்ளம் டெஃபினட்டா சால்வ் ஆகுது. இதனால கம்பெனிக்கு என்ன பிரயோஜனம், தட் இஸ் கால்டு பிசினஸ் கேஸ். கம்பெனிக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு ப்ராஜெக்டை பண்றதுனால எந்த கம்பெனியாவது சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா? கம்பெனிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ப்ராஜெக்டை ஏதாவது ஒரு கம்பெனி சப்போர்ட் பண்ணுவாங்களா? நீங்க கம்பெனி ரன் பண்ணா ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை உள்ள அலோவ் பண்ணி கம்பெனிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ப்ராஜெக்டை பண்றதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? யூ ஆர் நாட் கோயிங் டு டூ இட். இப்போ எனி ப்ராஜெக்ட் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் ஆர் எனி ஒன் இஸ் டூயிங், the result should be impressive to the business. That is called a business case. இந்த ப்ராஜெக்ட் நான் பண்றேன், 3 months ப்ராஜெக்ட் பண்றேன், it leads to a saving of 10 lakhs annually. Yes, please do it. 10 லட்ச ரூபா கம்பெனிக்கு சேவ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ராஜெக்டுக்காக ஒரு 2 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு இல்லை. கம்பெனி வில் சப்போர்ட் யுவர் ப்ராஜெக்ட். அதுக்கு பேர் தான் பிசினஸ் கேஸ். வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர். உங்க எல்லாரையும் நான் அடிக்கடி எப்ப பேசுங்க அப்படின்றேன். ஏன்? கஸ்டமர் என்ன பேசுறாங்கன்றத நம்ம கேட்கணும். இப்ப நம்ம ஆரம்பத்துல கேட்கலன்னா என்ன ஆகும், ட்ரைனிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? சார் ட்ரைனிங்கே வேஸ்ட் சார், ஒன்றும் நடக்கல சார். அதுக்கு இப்பவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமரோட வாய்ஸை நம்ம ரிசீவ் பண்றது நல்லது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் குவாலிட்டி. ஸோ யூ வில் பி லேர்னிங் டூல்ஸ் லைக் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர், டூல்ஸ் லைக் வாய்ஸ் ஆஃப் பிசினஸ். இதனால உங்க கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை கிளியரா புரிஞ்சுக்கலாம், பிசினஸோட ரெக்குவயர்மெண்ட்டை கிளியரா புரிஞ்சுக்கலாம். ரெக்குவயர்மெண்ட்டையே புரிஞ்சுக்க தெரியலன்னா அதை எப்படி டெலிவரி பண்ண முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள், isn't it? And then systems approach. சிஸ்டம்ஸ் அப்ரோச்ன்றது இம்பார்ட்டன்ட். சிஸ்டம் அப்ரோச், ப்ராசஸ் சென்ட்ரிக் அப்ரோச்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன்? இப்போ நீங்க உங்க ஒரு ட்ரோனே எடுத்துக்கோங்க, யூஏவி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆல் ஆஃப் யூ நோ. ஒரு ட்ரோன் டிவைஸை, ஒரு ட்ரோன் எக்யூப்மெண்ட்டை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணா எத்தனை பார்ட்ஸ் வரும்? அதுல எத்தனை பார்ட்ஸ் வரும்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. ஒரு ட்ரோனை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணா எத்தனை பார்ட்ஸ் வரும்? ஒரு நம்பர் அடிச்சு விடுங்கப்பா, சும்மா தப்பா போனா ஒன்றும் தப்பு இல்லை, யாரும் உங்களை கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட போறது இல்லை. எத்தனை? 20 to 30 சார். எவ்வளவுப்பா? 20 to 30. 500. ஓ, 500 பார்ட்ஸ் வரையும் இருக்குன்றாரு. கரெக்டா ஜோதீஸ்வரன் சொல்றது? கரெக்டாப்பா? இருக்குமா? இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க தான் எக்ஸ்பர்ட், நீங்க சொல்றது நான் ஒத்துக்குவேன். இப்போ ஒரு கார் எடுத்துக்கோங்க, ஒரு பேசஞ்சர் கார், ஃபேமிலியோட கார்ல போயிருக்கீங்களா எல்லாரும்? ஒரு காரை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணி கல்லட்டி போட்டா மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் வரும்? ஆயிரக்கணக்கான பார்ட்ஸ் வரும். ஒரு பார்ட்ஸும் இம்பார்ட்டன்டா இல்ல எப்படி? அது எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத பார்ட்ஸ் எல்லாம் இருக்கா? எல்லா பார்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேர் தான் சிஸ்டம்ஸ் அப்ரோச். ஒரு காம்பனண்ட்டை தனித்தனியா தயார் பண்ணி தனித்தனியா டெஸ்ட் பண்ணணும். தனித்தனியா டெஸ்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அசெம்பிளியா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும். பண்ணுமா பண்ணக்கூடாதா? தனித்தனியா டெஸ்ட் பண்ணிட்டு அசெம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணா அது ஓடாது. அப்போ சிஸ்டம்ஸ் அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா நம்ம சப்சிஸ்டம்ஸை மட்டும் பார்த்துட்டு as a சிஸ்டமா அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலன்னா தவறான. இப்போ அதை தான் நானும் இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பேர் ட்ரைனிங்ல இருக்கிறீங்களே, எல்லாருமே இன்ட்ரெஸ்டா தான் இருக்கிறீங்களா ட்ரைனிங்ல? எனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. சும்மா ஒரு 4 பேர் நான் பாக்குறேன், பரவாயில்ல, வீடியோல இருந்துட்டு ஏதோ என் கூட பேசிட்டு இருக்கான். பட் மீதி 45 பேர் என்ன பண்றான்?
அதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆயிடும் ப்ரோ, கம்ப்ளீட்டா ரிசல்ட் ஃபிளாப் ஆயிடும். ஃபைனலா எக்ஸாம் வைக்கும் போது பார்த்தா 5 பேர் தான் பாஸ் பண்ணும். That is not the purpose. We want everybody to become an yellow belt. That is called a success. இல்லையா? So அப்ப systems approach வேணும். Continuous learning இருக்கணும்பா. Continuous learningனா என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு தவறுன்னு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம திருத்திக்கணும். இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் லேர்னிங். தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் நாட் கண்டினியூஸ் லேர்னிங். கம்பெனில பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா பிரச்சனை வர்றது தப்பு இல்ல, வந்த பிரச்சனையை கண்டுக்காம போறது தப்பு. வந்த பிரச்சனையை சரியா சால்வ் பண்ணாம போறது தப்பு. ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் திரும்பி வரக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, குவாலிட்டி செக் பண்றது தான் வந்து ப்ராப்ளம் சால்விங் நினைக்கிறாங்க. தப்பு. குவாலிட்டி செக்கிங்ன்றது வேற, குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றது வேற, ப்ராப்ளம் சால்விங்ன்றது வேற. குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன? ப்ராடக்ட் தரமா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது, அதான் குவாலிட்டி கண்ட்ரோல். தரமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டுக்கு போவோம். ப்ராடக்ட் தரமா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன பண்ணுது, ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி குவாலிட்டி ப்ராடக்ட்டை மட்டும் மார்க்கெட்டுக்கு அனுப்புது. அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல். அப்ப ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, ஏன் இந்த ஃபெயிலியர் வந்துச்சு, எதனால இந்த டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதோட ரூட்டை கண்டுபிடிச்சு அதை போய் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ல என்ன ஆகாது, ரிஜெக்டே ஆகாது. விச் இஸ் பெட்டர் அப்ரோச்? ஜஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணா போதுமா, இல்ல வந்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமா? சொல்லுங்கப்பா. சால்வ் பண்ணணும் சார். ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். பெரும்பாலான கம்பெனில குவாலிட்டி கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க எல்லாமே என்ன தேவை இருக்குன்னா, ப்ராப்ளம் சால்விங் எக்ஸ்பர்ட்ஸ் தேவை இருக்கு. ஏன் குவாலிட்டி கண்ட்ரோல் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியல. அதுதான் நம்ம படிக்க போறோம். இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல தான் நம்ம இந்த ட்ரெயினிங்ல கத்துக்க போறோம். Is it sounding good? All of you, do you think it is helpful learning how to solve problem? Yes sir. Yes, sir. Sir. வெரி குட். இப்பதான் நான் சத்தமே கேட்கிறேன். வெரி குட். சரி, இன்னும் உள்ள போறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏன் ஃபெயிலியர்